கவலைப்படாத டி. ஏன்னா அப்படி ஆறுதல் சொல்லவாச்சும் ஒரு நல்ல புருஷன் வேணும் இல்லையா? பாதியத்துக்கு அது கூட கிடைக்கல. அதனால நாகராஜன் ஆறுதல் சொல்லுகிறாரு. சொல்லுதாம்பா, கவலைப்படாத உன் கணவன் நான் இருக்கிறேனம்மா. அவளையில பச்சை தண்ணி கூட வாயில பட மாட்டேன். இல்லங்க எல்லாம் உள்ள போகும். சரி. வருத்தப்படாத உன் மண்ணு நான் இருக்கிறேன். வருத்தப்படாத நீ கவலைப்படாத. சரி. உனக்கு ஆம்பளை பிள்ளை மேல ஆசை இருக்கா? இந்த புருஷன் எடுத்து இடுப்புல வச்சுக்க. எனக்கு பெண் குழந்தை மேல ஆசை இருந்தா நான் என் பொண்டாட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆவியமா இருக்காது உன்னை தூக்கி என் இடுப்புல வச்சுக்கிட்டு. பிள்ளை இல்லன்னா அந்த கவலை கொஞ்சம் தீரும்ல. அதாவது நாகராஜன் சொல்லுகிறான், குழந்தைகளோட சொல்லி வருத்தப்படுதா நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்னா நம்ம ரெண்டுத்தையும் மாறி மாறி எடுத்து இடுப்புல வச்சுக்கோ. எனக்கு நீ பிள்ளை உனக்கு நான் பிள்ளை அப்படிங்கிறாரு. ஏ சாம்பிராணிக்கு பிறந்த மனுஷனே இந்த நாலு சோத்துக்குள்ள சொல்லிக்கிடலாம். நம்ம வீட்டுக்குள்ள சொல்லிக்கிறலாம். நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் உன்னை பார்த்த முகத்துக்கு என்ன பார்த்த முகத்துக்கு குழந்தை ஆசை தீர்ந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி கூட்டத்துல வந்து உட்கார்ந்திருப்பேன். கோயில் கூட கூட்டத்துல மூலக்கரையில வந்து உட்கார்ந்திருப்பேன். என் கூட படிச்ச பெண்களும் அன்னைக்கு தான் புதுசா என்னை வந்து பார்க்க மாதிரி ஆடு பாப்பாவ. என்கிட்ட வந்து என்ன கேப்பா, எடி கல்யாணம் முடிச்சிருக்கே சரோஜா உனக்கு எத்தனை புருஷன் இருக்குன்னு கேப்பா. அது எப்படி கேப்பா, வாயில கள்ளிப்பால ஊத்து செயின் எங்க பண்ணேன்னு கேப்பாளோ. கல்யாணம் முடிச்சிருக்கே உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேப்பா. எத்தனை பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை எத்தனைன்னு கேட்டா கேக்கும்போது மொத்தம் 21 பிள்ளைன்னு சொன்னா எவ்வளவு கௌரவமா இருக்கும். மூஞ்சில துப்பிட்டு வரும். அதை விட்டுட்டு நான் வெள்ளை வெட்டி கட்டிட்டு போயிருப்பாரு. இதுதான் என் பிள்ளைன்னு பார்த்து உங்களை கை காமிக்க முடியுமா? புருஷன் இல்ல புருஷனை பார்த்து பிள்ளைங்கம்பா. வெளியில போற பார்த்து பிள்ளைன்னு சொல்ல முடியுமான்னா வெளியில போனா அந்த வார்த்தை தான் நமக்கு தெரியும். கூட படிச்சவளால எத்தனை குழந்தை இருக்கு அத்தனை குழந்தை இருக்குன்னு கேப்பா. கொஞ்சம் வயசான பாட்டின்னு நினைச்சுக்கோ. ரொம்ப நாள் கழிச்சு பாப்பல்ல அவளுக்கு எத்தனை பிள்ளை இருக்கு. எனக்கு 22. அதுல உனக்கு பிறந்தது எத்தனை, ஊருக்கு பிறந்தது எத்தனை? எல்லாம் பிறந்ததுதான். எல்லாம் உன் புருஷன் பிறந்ததுதான் தாயி. உனக்கு பிறந்தது எத்தனை, ஊருக்கு பிறந்தது என்னன்னு சொன்னா என்னன்னு கேளு. அதான் எல்லாம் எனக்கு பிறந்தது. பக்கத்து வீட்டுக்காரிக்கு பிறந்தது அப்படின்னா என்னன்னு கேளுமா. என்னத்தை தான் தலையில குட்டி குட்டி அடிச்சாலும் பச்சை மட்டை காய வச்சு அடிச்சாலும் எங்க அப்பா என்னை வளர்த்தாலும் கட்டையில போற வரைக்கும் எங்க அப்பா காலையும் எங்க அம்மா காலையும் சுத்தி கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தவனே ஆம்பளை பிள்ளை. அதுதான் அவங்களுக்கு பிறந்தது ஆம்பளை பிள்ளை நம்பிக்கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்ல, நம்பித்தானே ஆகணும். காக்கா பாரு ஆகாமி ஆகாமி ஆகா பாரு பூஜாடி பூஜாடி என்னத்தை தான் காக்கா பாருன்னு நெய் ஊற்றி உங்களை வளர்த்தாலும் நாளை பின்ன ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகும்போது அம்மா போயிட்டு வாருப்பா அப்படின்னு ஊருக்கு பிறந்து போயிருவா. ஊருக்கு பிறந்தவா அதான் ஊருக்கு பிறந்தவளா. அப்பனா பெண்கள் பிள்ளை ஊருக்கு பிறந்தது. ஆமா, ஆண்கள் ஊரும் அவளுக்கு பிறந்தது. அப்ப இனிமே யாரும் பிள்ளை எத்தனைன்னு கேட்கும்போது உனக்கு பிறந்த எத்தனை, ஊருக்கு பிறந்த எத்தனை கேளுங்க. சிலுப்பட்டை பிடிச்சு ஆட்சி போடும் அப்படி கேட்காது. அந்த காலத்து ஆட்சிமார் அப்படி கேட்டிருக்காங்க. ஆமா, சரி. அதனால இந்த நாகராஜன் சொல்லுகிறாரு, இதுக்கு மேல நீ என்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல, நான் உன்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. நீ கவலைப்படாத. திக்கெற்றவனுக்கு அந்த தெய்வமே துணை, நாதி எச்சவனுக்கு நாதன் சிவபெருமானே துணை, வேதனையோடு இருப்பவனுக்கு வேல் முருகனே துணை. பக்கத்துலதான் இருக்காரு. அதனால நம்ம ஆண்டவனை எண்ணி ஒரே ஒரு தவம் இருந்து பார்ப்போம். ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து பார்ப்போம். ஆமா, சரி. அதாவது ஒரு கல்ல கண்ட இடத்த கடவுளே நினைச்சு கும்பிடுவோம். அவ வயித்துல பிள்ளை இருக்காது. பாதகத்தி கல்ல கண்டாலும் கடவுளா இருக்கும்போது கும்பிட்டு பார்க்க அவ வயித்துல குழந்தை. கோயில் கண்ட இடத்த கும்பிட்டு பார்க்க அவ வயித்துல ஒரு குழந்தை இல்ல. இல்ல இல்ல. சரி, இதுக்கு மேல நம்ம தவம் இருந்தா தான் நமக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும் என்று ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்றோ தவம் இருக்க வேண்டும் என்றோ நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி பெண் கொடியானவளும் நாகக்கண்ணி பெண்ணவளோ அந்த நாகலோக பட்டணத்தில் ஒரு பிள்ளைக்காக, ஆமா ஒண்ணே ஒண்ணு பேபிக்காக, ஒரே ஒரு குழந்தை எப்படி தவம் இருக்கிறவர்கள் தெரியுமா? எப்படி தவம் இருக்கிறார்கள்? அரணை நல்ல அரணை என்று அரண் செய்துவாரா, சிவனை நல்ல சிவனை என்று சிவதவம் செய்துவாரா, அவர் பகவானை தான் நோக்கியலோ தவம் செய்துவாரா. பகவானை நோக்கி எல்லோ பாரதம் செய்தவாரா, பகவானை நோக்கி எல்லோ பாரதம் செய்தவாரா, ஈஸ்வரனை நோக்கி எல்லோ இருந்து தவம் செய்தவாரா, ஈஸ்வரனை நோக்கி எல்லோ இருந்து தவம் செய்தவாரா, கடவுளை தன் சாமி நோக்கி எல்லோ அடிய தவம் அவர்கள் செய்தவாரா, இந்த மாதிரி ஒரே ஒரு பிள்ளை செல்வம் வேணும் என்றும் என்ன மாதிரி ஒரே ஒரு குழந்தை செல்வம் வேணும் என்று நாகராஜன் நாகக்கனியும் நாகலோக பட்டணத்தில் சிவன் எண்ணி தவம் இருக்கிறார்கள். அந்த சிவனை நோக்கி தவம் இருக்கிறார்கள் அல்லவா, கணவனும் மனைவியும் மன்னவனும் எண்ணி நம்பி தவம் இருந்துட்டு சரி கைவிட மாட்டாரு. அன்னையோட ஜாலி முடிஞ்சு கைவிட மாட்டாரு. அவர் வரதுண்டு அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீ இருக்கணும். சிந்தனை வந்து சித்தி மேல போக கூடாது, சிந்தனை வந்து ஸ்நேகா மேலயும் போக கூடாது. நேத்து போனுச்சு அது மட்டும் போகவே கூடாது. சிவனை நினைச்சா சிவனை மட்டுமே மனதில நினைக்க வேண்டும், மட்டுமே நினைக்கணும். சிந்தனை செதறக்கூடாது. அரகரா சிவ சிவா சிவ சிவா அரகரா அண்ணாமலை நாதா பாலா அப்படிதான் மாலான்னு போக கூடாதுன்னு. ஓ அண்ணாமலை நாதா நாதா உண்ணாமலை பாதகா பாலகா பாதகா பாதகா தவம் இருந்துட்டாலும் ஓவியமா இருக்கும்.
தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. இன்று இந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு மந்திரத்தை ஜூ மந்திரகாலை உச்சரித்துக் கொண்டு ஒரு பிள்ளைக்காக இருவரும் எத்தனை வருடமாக தவம் இருந்தார்கள் தெரியுமா? இருக்கிறார்கள். ஓராம் ஆண்டு தவம் இருந்தார் உடையவர் வரவும் இல்லை. ஓராம் ஆண்டு தவம் இருந்தார் உடையவர் வரவும் இல்லை. ஈராம் ஆண்டு தவம் இருந்தார். ஈராம் ஆண்டு தவம் இருந்தார். தவம் இருந்தார். தவம் இருந்தார். தவம் இருந்தார். ஈஸ்வரன் வரவும் இல்லை. ஈஸ்வரன் வரவும் ஒரு வருடமாக தவம் இருந்தார். உடையவன் பகவான காணல. அந்த பகவான காணலையே. 2 வருடமாச்சு ஈஸ்வரனை காணவில்லை. ஈஸ்வரனை காணலையே. 3-4 வருடம் ஆச்சு. 5-6 வருடம் ஆச்சு. 7-8 வருடம் ஆச்சு. 8-9 வருடம் ஆச்சு. இப்படி 10-12 வருடம். பண்ணி 12 years. 12 வருஷமா ஒரு பிள்ளைக்காக யாராச்சும் தவம் இருப்பாங்களா? பைத்தியக்கார மனுஷன் தாயி. அந்த காலத்துல ஒரே ஒரு குழந்தைக்காக 12 வருடம் தவம் இருந்திருக்காங்க. பிள்ளைன்னு சொல்லி கோயில் கோயிலா சென்று மஞ்சோர்லாம் சாப்பிட்டுருக்காங்க. கோயில் கோயிலா சென்று மஞ்சோர் சாப்பிட்டுருக்காங்க. ஆமா. சரி. இந்த காலத்துல அப்படி இல்ல. இந்த காலத்துல குழந்தை பெத்தா தன் அழகு குறைஞ்சிரும். தன்னழகு குறைஞ்சிரும். இந்த உடுக்கார் வீடுகளும் பிள்ளைய வைக்காம இருக்காரு. தன் அழகு குறைஞ்சிரும். குழந்தைய வைக்காம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனாலே 12 வருடமாக தவம் இருந்து பகவான் வரவில்லை என்று எப்படி புலம்புகிறார்? எப்படி புலம்புகின்றார்? ஆண்டவனே பகவான் சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா என்ன குச்சோ செய்திட்டேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா மாறாமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா மாறாமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா நாங்க 12 வருடமாக தவம் இருக்கிறோமே ஐயா, எங்கள் தவத்தை இன்னும் பாராமல் இருக்கிறீர்களே சம்போ சங்கரா. 1 வருஷம் 2 வருஷம் 12 வருஷம் வருது. கொடுங்க 4 தெரு போயிட்டு வருவோம். ஐயோ சில்றல தம்பி. இப்படி 1 வருடம் 2 வருடம் இல்ல 12 வருடமாக 12 வருட காலமாக நாகராஜன் நாகக்கனி ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். ஆமா, ஒண்ணே ஒண்ணு ஆடோ பெண்ணோ அரசால ஆண் கிடைத்தாலும் சரி அடுப்பறைக்க பெண் எடுத்தாலும் சரி. அப்ப அடுப்பறைக்கு தான் பெண்ணா? இப்ப அப்படி கிடையாது. இப்ப விண்வெளி பூரம் பெண் தானே. பெண்கள் வந்து நாட்டின் கண்கள். ஆமா, கேல்சிஸ் மை வேர்ல்ட் ஐஸ் ஆயிட்டீங்க. என்னப்பா? கேல்சிஸ் வேர்ல்ட் ஐஸ். ஐஸ். பெண்கள் இஸ் நாட்டின் கண்கள். கை விடு. இந்த காலத்துல அப்படி கிடையாது.
அரசால ஆண் பிறந்தாலும் அடுப்பாங்கரைக்கு பெண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ விண்வெளி முதல் விஞ்ஞானி வரை நீங்க ஆகிட்டே இருக்கீங்க. சர்பத்து போடுறது முதற்கொண்டு பெண்கள் தான். ஓ, சர்பத்து போடுறது முதற்கொண்டு பெண்கள் தானா? இப்படி நாகராஜ நாயக்கனி நாகலோகப்பட்டினத்துல தவம் இருக்கிறார்கள். தவம் இருக்கிறார்கள். தவம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கைலாசத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை. கைலாசத்துல பிரச்சனை வரத்தான் செய்யுது. ஏன்னு கேளு. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இருந்தா தான் அது கணவன் மனைவி. வா, இதுவரையா இன்பமும் இருக்கணும், துன்பமும் இருக்கணும், கஷ்டமும் இருக்கணும், நஷ்டமும் இருக்கணும். ஏப்பா, துன்பம் இருந்தா தான் அந்த இன்பத்தோட அருமை தெரியும். வெயில கண்டா தான் எழலோட அருமை தெரியும். கண்டிப்பா தெரியும் தாய். அப்போ ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கஷ்டம் இருந்தாகணும் இல்லையா? கண்டிப்பா சண்டை இருக்கணும். ஆளுக்கு கையில ஒவ்வொருத்தருக்கு கையில அருவாமனை இருக்கணும். நீ நாளைக்கெல்லாம் முடிச்சுட்டு சண்டை போட்டுட்டே இரு. இருக்க விட்டுறா விரட்டி அடிச்சிரு. முடிய பிடிச்சு ஆஞ்சிரும். சரி, பகவானுக்கும் பார்வதிக்கு என்ன சண்டைனா? என்ன சண்டை? பார்வதி அம்மா ஆண்டவனை இழுத்து கேட்கிறா. ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரனே ஈஸ்வரனே பகவானே ஈஸ்வரனே யோனே சரி வாக்கை பாரில் உள்ள படியளப்பை பார்வதியால் பார்க்க வேண்டும். உள்ள படியளப்பை கம்மியால் பார்க்க வேண்டும். நாட்டில் உள்ள படியளப்பை நாயகியால் பார்க்க வேண்டும். கலை உலகின் படியளப்பை கண்ணன் தங்க பார்க்க வேண்டும். பார்வதியால் கெட்ட போது பார்வதியால் கெட்ட போது பகவான் உயர் செல்வான். அத்தான் ஆண்டவா சொல்லுமா. கைலாசத்துல நான் தனியா தானே இருக்கிறேன். ஆமா, தினந்தோறும் இந்த பூலோகத்துக்கு படியிலக்க போறேன் நீங்க ஒத்தையில விட்டுட்டு போயிருந்தீங்க. ஆமா பார்வதி, நான் தனியா தான் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட நானும் வருகிறேனே. பெண்ணே பார்வதி, ஆண்கள் 4 இடத்துக்கு போவாங்க, அதே இடத்துக்கு பெண்கள் போகணும் ஆசைப்படலாமா? ஆண்கள் போகும் இடம் எங்கும் பெண்கள் போக முடியுமா? முடியாது. ஆண்கள் அங்கும் போவார்கள் இங்கும் போவார்கள். ஆமா, இங்கும் போவார்கள் அங்கும் போவார்கள். அந்த பாரில் உள்ள படியில போய் பார்ப்பதற்கு பார்வதி தான் வருவேங்கிறா. உலகில் உள்ள படியில போய் பார்ப்பதற்கு உத்தமி நான் வருகிறேன். உத்தமியா நாட்டில் உள்ள படியில போய் நாயகி நான் பார்க்கணும். கலை உலகின் படியில போய் கண்ணன் தங்கை நான் பார்க்கணும். ஆமையா, என்னை அழைத்து செல்லுங்களே அத்தா அப்படின்னு அந்த பார்வதி அம்மா கேட்கிறா. ஓ, பார்வதி தேவி பகவான் இடத்துல கேட்கிறா. ஆனா சிவபெருமான் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? என்னையும் பூலோகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் கேட்கிறா. ஆமா, பகவான் இடத்துல பார்வதி கைலாசத்துல ஒண்ணு சிவன் இருக்கணும், இல்லனா சக்தி இருக்கணும். ஏமா ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னு சொன்னா நான் இருக்கணும். நான் தான படி கேட்க போறேன். நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இல்ல, இந்த இடமே வெறிச்சோடி போயிடும். பார்வதி, அதனால நீ கைலாசத்துல இரு, அத்தா போய் படி இழந்துட்டு வா. ஏ பார்வதி, இல்லை ஆண்டவா, நான் வருவேன்னா வருவேன். பார்வதி, வீடான வீட்ல ஒண்ணு ஆண் இருக்கணும், இல்லனா பெண் இருக்கணும். ஆண்கள் இல்லாத வீடு அற வீடு, பெண்கள் இல்லாத வீடு குப்பை குளிக்கு குடு சுடாட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அத ஒரு வீட்ல புருஷனும் இருக்கணும், மனைவியும் இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாதான் இல்லறமும் நல்லறமாக அமையும். ஆண்கள் இல்லாத வீடு அற வீடுன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏம்னு கேளுக்கா. ஆண்கள் இல்லாத வீடுன்னு சொன்னா இந்த ஐயா என்னத்தை தான் குடிச்சு போட்டு வந்தாலும் அவர் கையில இருந்து வாங்க வந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு ஈடே ஆகாது. அம்மா பீடிச்சிட்டு 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் அவர் கையால வாங்க ஒரு 50 ரூபாய்க்கு ஈடாகாது. அந்த குளத்து வரைக்கும் போய் மம்பட்டி விடிய போட்டு வெட்டாலும் 500 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு ஈடே ஆகாது. ஈடாகாது. அதான் ஆண்கள் இல்லாத வீடு அற வீடுன்னு சொல்றாங்க. ஆண்கள் கையால இருந்து வாங்கின சம்பளம் தான் நினைச்சு நிக்கும். ஆமா, பெண்கள் வீடு சுடுகாடுன்னு ஏன் சொல்லுதான்? பெண்கள் இல்லாத வீடு சுடுகாடுன்னு ஏன் சொல்லுதான்? இந்த மனுஷன் வீட்டுல இருப்பாரு பாத்துக்கோ. அந்த அம்மா காலாண்டு அரையாண்டு பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிச்சு போட்டு மே மாசம் லீவுக்கு இருக்க 2 பன்னிக்குடி 2 பிள்ளைகளையும் தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருவா. அம்மா வீட்டுக்கு போயிருவா. இந்த மனுஷன் என்ன செய்வா? அவருக்கு அதான் சொர்க்கம். இந்த மனுஷன் என்ன செய்வான்? அப்பப்போ வருவா, அப்பப்போ உறிஞ்சு போட்டுருவா. சாரத்தை அங்கங்க உறிஞ்சு போட்டு, வேட்டி அங்கங்க உறிஞ்சு போட்டு, சட்டை அங்கங்க கலத்தி பீரோலுக்குள்ள திணிச்சு வச்சு சாப்பாட்டுக்கு நினைச்சுவான். பார்சல் நாராயணன் கடையில பார்சல் வாங்கி தின்னு போட்டு பீரோலுக்குள்ளயும் கிளிண்டருக்குள்ளயும் அங்கங்க திணிச்சு வைப்பான். அது மட்டுமா சன்னல்ல பூரா குவாட்டர் பாட்டில் அடிக்க வச்சிருவான். சட்டப்பீடியா கிடக்கும். வீடு சுத்தி ஒரு விளக்கு பொறுத்துவாரா, ஒரு கோலத்தை போடுவாரா, ஒரு வீடு வாசல் தூப்பாரா, ஒரு சடமுடி வச்சுக்கிட சொல்ல. அதான் பெண்கள் இல்ல வீடு சுடுகாட்டுக்கு தான் சமம்னு சொல்லி அதை கூட்டி பொறுக்கி விளக்க பொறுத்தணும்னு சொன்னா ஒண்ணு போல பெண்ணு வேணும். அதான் பெண்கள் இல்ல, சம்பாதிக்கணும்னா ஆண் வேணும். ஆமா, வீட்டு வேலையை பார்க்கணும்னா பெண்கள் வேணும். 2 பேரும் வேணும்னு சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆமா, சரி. அதே போல இந்த பகவான் பார்வதி கிட்ட சொல்லுகிறாரு. ஆனா பார்வதி அம்மா கேட்கல. அவ பிடிவாத காரியம். நான் உங்களோட வந்தே தீருவேன். நானும் பூலோகம் வருவேன். இன்னைக்கு உங்க படியில போய் பாப்பேன். பார்வதி, அதாவது இந்த உலகத்துல நான் எல்லா மக்களையும் ஒண்ணு போல படைக்கல. கிடையாது. கூன் குருடு நொண்டி சப்பானி வலியவர் எளியவர் இருக்கவே இல்லாதவன் பணக்கார ஏழை பிள்ளை இருக்கவன் பிள்ளை இல்லாதவன் சோத்து மாடு இப்படின்னு முடியல் வாட சொன்னா வச்சு ஏழான்னுட்டான்.
சொல்லுவாங்க அந்த அம்மா எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஹோட்டல்ல ஆமா சரி ஏழை நேம் அவங்க நேம்னாலும் ஓடுது அப்படியா அவங்க நேம்னாலும் ஓடுது அதையும் பிச்சு போட்டியில சரி இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக நாம் படைச்சிருக்கேன் ஆமா பூலோகத்துல எல்லா மக்களையும் ஒண்ணு போல படைத்தது கிடையாது நீ பெண்ணா பிறந்தவன் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நேரம் பாரு பெண்ணா பிறந்தவன் ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி சல 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 சலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன செய்வ இவன் ஏன் இப்படி இருக்கான் ஆமா இவன் ஏன் முக்காடு போட்டுட்டு இருக்கான் அவன் அப்படி இருக்கான் இவனுக்கு ஏன் பிள்ளை இல்ல இவனுக்கு ஏன் கால் இல்ல கை இல்லன்னு ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன் 500 ஆண்கள் இருக்குது ஒண்ணு 5 பெண்கள் இருக்குது ஒண்ணு சலச்சலப்ப பத்தி எங்க ஆச்சு பாரு ஆண்கள் கூட இப்படி இருக்காங்க ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி அந்த பெண்களை பாரு தங்க 2 பெண்களை பாரு அங்க 2 பெண்களை பாரு ஆமால அவ புடிச்சு அவன் கூட போவலல இப்போ அவ கல்யாணம் முடிக்க முன்னாடியே கூட்டு ஓடிட்டா பாரு அங்க கதை ஓடி கரெக்ட்டா இருக்கே நீ பேசுறதுக்கு கரெக்ட்டா அங்க பாரு இங்க 2 பாரு 2 நரச்ச முடி சேர்ந்துக்கிட்டு பச்சி வளாசிக்கிட்டு இருக்காங்க இப்பதான் இந்த தெருவுல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கதையெல்லாம் முடிச்சு கீழத்தருக்கு போறாங்களோ கோயில் கூட முடியும்னா எல்லா கீழத்தரு கதையும் அடுத்தர்ல கொண்டு வந்து விட்டுருவாங்க கோயில் கூட நேரு அப்பப்போ மூஞ்சி ரியாக்ஷன் மாதிரி அப்ப அந்த பார்வதி அம்மா பிடிவாதம் பிடித்த உடனே அப்படி இன்னும் விட்ட பாடு இல்லவா நீ ஒவ்வொரு கேள்வியா எப்ப நான் உனக்கு பதில் சொல்லுவேனா என்னோட படியிலப்ப பாப்பனா உனக்கு பதில சொல்லிடுவேன் என்னோட படியிலப்ப மறந்து அதனால நீ இரு அத்தம் போய் படி எழுந்துட்டு வரேன் ஆண்டவரே பகவானே ஆண்டவா நான் வருவேன்னா வருவேன் சரி வாயை திறந்தாதானே உங்களுக்கு சங்கடம் வாயவே திறக்க மாட்டேன் அழைத்து செல்வீர்களா வாயெல்லாம் தக்கணும் தாய் வெங்கல வாய் ஓட்ட வாய் சரி வாயில ஓட்ட இல்லையா வாயவே திறக்க மாட்டேன் அழைத்து செல்லுங்கள்னு சொல்லி கேட்கிறேன் சரி பார்வதி படியிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் உன் வாயவே திறக்க கூடாது என்று சொல்லி பகவானும் பார்வதியும் படியிலக்க வேணும் என்று ஏ பார்வதி ரதத்துல ஏறம்மா என்று சொல்லி ரதத்துல ஏறி படியிலக்க வேணும் என்று கையிலை நல்ல அந்த கையிலை விட்டு ரதத்தை நிறுத்துங்களே நிறுத்துங்க சாமி ஆண்டவனே பகவானே ஆதி சக்தியோட ஆண்டவா ரதத்தை நிறுத்திட்டீங்களா பார்வதி உங்ககிட்ட கைலாசத்துல இருந்து கூட்டிட்டு வரும்போது என்ன சொன்னேன் சுவாமி வாயவே திறக்க கூடாதுன்னு சொல்லி தானடி கூட்டிட்டு வந்தேன் ஏ அம்மா பார்வதி வந்து அத்தா அத்தா என்ன காரணம் ஆண்டவா நான் உங்களை கூப்பிடுறது என்ன ஒரு விவரம் இருக்கு வாட் இஸ் ப்ராப்ளம் அங்க சிவன் இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்காரா சிவன் படிச்ச இங்கிலீஷ் மீடியம் தான் பார்வதி படிச்ச தமிழ் மீடியம் எங்க அம்மா தான் டீச்சர் ஆண்டவா அங்க ஒரு அதிசயத்தை பாருங்க என்ன தாய் தேங்காய் மரத்துல மாங்காய் காய்க்கா இல்ல என்ன அதிசயம் ஒரு அறியாத சிறுவன் தெரியாத வேலை பாக்குறான் அறியாத சிறுவன் தெரியாத வேலைன்னு சொன்னா என்ன செய்யறான் அவன் சின்ன பிள்ளை சரி ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு வரான் ஏத்த ஆட்டுக்குட்டி மேய்க்கிற உலக வழக்கமே எல்லாரும் தான் மேய்க்கிறாங்க ஆட்டுக்குட்டிக்கு கொலை பறிக்கிறான் அப்புறம் மண்ணை அள்ளி திங்கும் அது இல்ல என்ன செய்யும் கொலை பறிக்கும் போது என்ன செய்யணும் ஒண்ணு கீழ இருந்து இப்படி குட்டி குட்டியா வெட்டணும் ஒரு ஆம்பளை சின்ன பையன் அவன் என்ன செய்யறான் மரத்து மேல ஏறி நின்னு முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பு வெட்டுகிறான் அவன் ஏன் கூட்டாளி முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பு வெட்டுனா என்ன செய்யும் யாமனு கேளுதாய் முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பு வெட்டா சீக்கிரம் வேலை முடியுமா யாமனு கேளு வெட்டு பாதி நம்ம வெயிட் பாதி ஆனா அவன் அது நினைக்கல முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பு வெட்டுனா கொப்பு முறியும் ஓ கொப்பு ரெண்டாவது முத நமக்கு வேலை நடக்க முடியா அவனுக்கு அந்த புத்தி வேலை செய்யல முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பு வெட்டுக்கான் கொப்பு முறிஞ்சு இப்ப கீழே விழுந்துருவான் ஆண்டவா அந்த சிறுவனும் இப்ப கீழே விழுந்து அவன் உயிர் போக போகுது அவன் விதி அவ்வளவுதான் முடிஞ்சது நீங்க போய் காப்பாத்துங்க ஆண்டவா அன்னையோட முடிஞ்சது அதாவது ஒவ்வொருத்தரோட விதிப்படிதான் மதி நடக்குமா ஓ விதிப்படிதான் மதி செல்லுமா சரி அதனால உன்னோட விதி முடிய போகுது நீ வா நம்ம பொடிகளுக்கு போகலாம் ஆண்டவா அந்த ஒரு பச்சை பிள்ளை உயிர் போக போது இப்படி தாராளமா போறீங்களே ஏதோ தெரியாமல இப்படி போகலாமா அந்த சிறுவனை இப்ப நீங்க காப்பாத்தியே தேரணும் நான் நசனசனக்கிட்டு இதுக்கு தான் கைலாசத்துல இருந்தேன் இதுக்கு நான் பார்வதி உன்னை கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன் பச்சமட்டை சரி சரி பார்வதி விடு இப்போ அந்த சிறுவன் முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பு வெட்டுறானா கொப்பு முறிஞ்சு கீழே விழுவான் விழும்போது அம்மா அப்படின்னு சொல்லி விழுந்தாம்னு வச்சுக்க சக்தி நீ போய் காப்பாத்து அப்பா என்று சொல்லி விழுந்தா நான் போய் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு சிவனும் பார்வதி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவன் கொப்பு முறிஞ்சு கீழே விழ போறான் வாயில என்ன வார்த்தை வருது வாயில என்ன வருகிறது பாருங்க அம்மா என்றும் பாவி சொல்லவில்லையே அம்மான்னு சொல்லல அப்பா அப்படின்னு சொல்லனா சண்டால தானே
காப்பாத்திருப்பா. சரி அப்பானாச்சும் விழுந்தாம்னு வச்சுக்க, இந்த சிவபெருமானாச்சும் போய் காப்பாத்திருப்பா. ஆமையா வாயில என்ன வந்துச்சு? அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. ஏன் முத்துமாரியம்மான்னு சொன்னா வாயில என்ன சொன்னா? அம்மாலாச்சும் காப்பாத்திருப்பா. வாயில பஸ் என்ன சொன்னா? செத்தேம்னு விழுந்தான், செத்துட்டான். ஓ, செத்தேம்னு விழுந்தா செத்தே போயிட்டான். ஆமா, அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, வாக்கு சனியே போக்கலையாம். வாயில என்ன வருதோ அதுதான் நிஜத்துல நடக்குமா? நம்ம வாயில என்ன வார்த்தை வருதோ அதான் நடக்கும். ஆமா, வீட்டை விட்டு 1000 சண்டை போட்டு வெளியே போனாலும் போகும்போது போயிட்டு வரோம். பொண்டாட்டிட்டு 1008 சண்டை போட்டிருப்பான். சரி நான் போறேன் போறேன்னு கோவப்பட்டு போனோம் வச்சுக்கோ, போனவனா தான் இருப்பான், திருப்பி வந்தவனா இருக்க மாட்டான். அதனால எவ்வளவு சண்டை பண்ணாலும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போணும். வாக்கு சனியே வாயில தான் நமக்கு இருக்கு. மனுஷனுக்கு இருக்கிறதுலே மோசமான கொடியமான நோயான விஷம்னு சொன்னா இந்த நாக்கு தான். இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு கல்லு தட்டி இருக்கும், உள்ள ஒரு முள்ளு குத்தி இருக்கும். என்ன செய்வான்? என்ன சொல்லணும்? எம்மையா முத்துமாரியம்மா. ஓ, எம்மா முத்துமாரியம்மா முருகான்னு சொன்னா அந்த கட்டுல கல்லும் தூர போய் விழுமா. ஆனா நம்ம கூட்டாளி வாயில என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? சனியை பிடிச்ச கல்ல போரு காலையா தட்டணும். அந்த ஒண்ணு என்ன செய்யும்? சனீஸ்வரன் என்ன செய்வான்? அந்த கல்ல வச்சு காலை ஒரு வெட்டி 4 தையல் போட்ட எடுத்து தான் ஆர வைப்பான். அதான் சனீஸ்வரன் பார்க்க வேலை. சனீஸ்வரன் பார்க்க வேலை. என்ன தட்டினாலும் சரி, கல்லு கத்துனாலும் முள்ளு குத்துனாலும் ஒண்ணு மேல் வீட்டுக்காரியை கூப்பிடணும், இல்ல கீழ் வீட்டுக்காரியை கூப்பிடணும். தெய்வத்தை கூப்பிடணும்யா. தெய்வம் போது தெய்வம் வரக்கு நேரம் தான். இவ்வளவு பேர் கூப்பிட்டு இருக்காங்க, அங்கே தெய்வம் பதில் சொல்ல நேரம் ஆகும். சரி, பக்கத்து வீட்டுக்காரன் உடனே இப்படி ஏதோ பிடிச்சுக்கணும். அவ புருஷன் குணங்கட்டவனே இல்ல குழந்தையால கூப்பிடணும். அட்மிஷன் நமக்குள்ள போட்டுருக்கு. புருஷன் அங்க போயிட்டானே, சரி வந்துரும் உடனே. அதனால இந்த சிறுவன் அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, செத்தேம்னு விழுந்தான், செத்தே போனா. சரி பாரு, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இனிமே வரும்போது வாயை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி மீண்டும் படியிலக்க வேணும் என்று பகவானும் பார்வதியும் அந்த இடம் தான் கடந்து அந்த இடம் ஏகி வர நாங்களும் பாதையாக சொல்லி பார்வதி வாயை திறக்க கூடாது அப்படின்னு பகவானும் பார்வதியும் படி இலக்க நாகலோகப்பட்டணம் வழியாக வராங்க. அந்த ஏடி வாயை திறப்பதான் சம்பளம் தருவேன். நீ ஏதோ திறக்க கூடாது, இங்கே மூடுங்க, என்னத்தான் சொல்லுங்க மண்ணு நம்ம சேட்டை. சரி, நாகலோகப்பட்டணம் வழியாக படி இலக்க வராங்க இந்த பகவானும் பார்வதி வராங்க. அங்கதான் யார் தவம் இருக்கா? நாகலோகப்பட்டணத்துல. ஓ, நாகலோகப்பட்டணத்துல நம்ம ஆளு. இப்படி பகவானும் பார்வதியும் படியிலக்க வரபோது நாகலோகப்பட்டணத்துல பார்வதியும் ஒரு அதிசயத்தை கண்டுட்டான். என்ன கேட்கிறா தெரியுமா? ஆண்டவனே பகவானே அருணார ஈஸ்வரனே, ஆண்டவனே பகவானே அருணார ஈஸ்வரனே, யாகம் செய்யும் தவத்தை போல நாயகியார் கண்ட பிள்ளை, யாகம் செய்யும் தவத்தை போல நாயகியார் கண்ட பிள்ளை, சர்வம் செய்யும் தவத்தை போலே, சர்வம் செய்யும் தவத்தை போலே, தவத்தை போலே, தவத்தை போலே, அவற்றை போலே சக்தி நானும் கண்டதில்லை, சக்தி நானும் கண்டதில்லை, சர்வம் செய்யும் தவத்தை போலே, சர்வம் செய்யும் தவத்தை போலே, அவற்றை போலே சக்தி நானும் கண்டதில்லை, சக்தி நானும் கண்டதில்லை. ஆண்டவா, மறுபடியும் ரதத்தை நிறுத்துங்கள். பார்வதி, உங்ககிட்ட என்னடி சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? தும்மம். யாரு? மனைவி. வெறும் தும்மம் மனைவி. பார்வதி எதுவும் பேசாதேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். தாங்க முடியல. அங்க இருந்து வரும்போது அந்த சிறுவனை காப்பாத்த சொன்னா அவன் போயிட்டான். ஆமா, மறுபடியும் ரதத்தை நிறுத்துங்கள்னு பார்வதி பிடிவாதம் பிடிக்கிறான். மாறி மாறி ரதத்தை நிப்பாட்டன்னு வச்சுக்கோ, பூலகத்துல பாதி எதுக்கு நீ சாப்பாடு கொடுக்க படியலக்கவே முடியாது. பகவான் எங்க ரதத்தை நிப்பாட்டாரு தெரியல. படியலப்பு ரொம்ப போச்சு. நீ பகவான் படியலப்பு நிப்பாட்டிட்டாரு. பார்வதி மிசையா இருக்கும். அதனால பார்வதி அம்மா மீண்டும் அங்க ஒரு அதிசயத்தை பாக்குறா. எங்க? இந்த நாகலோகப்பட்டணத்துல. என்னதை அதிசயம்? ஆண்டவா, அங்க 2 பாம்பு தவம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஓ, பாம்பு தவம் இருக்குங்க. பாம்பு செய்யும் தவத்தை போல பார்வதி நாம் பார்த்ததில்லை. சர்ப்பம் செய்யும் தவத்தை போல சக்தியால் பார்த்ததில்லை சுவாமி. சத்தியலா? சக்தி உமையவள். நாகம் செய்யும் தவத்தை போல நாயகி நாம் பார்த்ததில்லையே. நாயகியால் கண்டதில்லை சுவாமி. பாம்பு எங்கேயாச்சும் தவம் இருக்குமா? ஐயா ஆண்டவா, இதுவரைக்கும் உங்களை நோக்கி எத்தனையோ மனிதர்கள் தவம் இருந்து பார்த்திருக்கேன். மனிதர்கள் தவம் இருப்பார்கள். எத்தனையோ முனிவர்களும் அரகரா சிவசிவா தென்னாட்டுடைய சிவனே போச்சு, எந்நாட்டவருக்கும் இறைவா போச்சுன்னு சொல்லி தவம் இருப்பதை பார்த்திருக்கிறேன். மனிதர்கள் நானும் மூதலா இந்த பாம்பு தவறுந்து நீ தான் பாக்க. பாம்பு எங்கேயாச்சும் தவம் இருப்பாங்க. பாம்பு அப்படிங்க புசு புசு. ஏன்னா மனுஷங்கள மாதிரிதான தலை இருக்கு, அதனால பாம்பு 2 தவறு இந்த பார்வதியால் உலகத்துல கண்டதே இல்லை. தலை மனிதர்கள் போலவும் உடம்பு நாகத்தின் போலவும் உங்க நாகராஜா நாகக்கடி தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்கிறார்கள். தவத்தை பார்த்த உடனே பார்வதி கேக்குறா, ஆண்டவா அவங்க 2 பேரும் உங்களுடைய
சிவன் நாமத்தை சொல்லித்தான் தவம் இருக்கிறார்கள். ஆமா, வேற நாராயணா நமோ நாராயணன்னு சொல்லல. சாமியே சரணமையப்பான்னு சொல்லல. வெற்றியில் முருகனுக்கு அரோகரான்னு ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லல. ஓம் நமச்சிவாயன்னு உங்க நாமத்தை தான் சொல்லி தவம் இருக்கிறார்கள். சிவனே சிவனே சிந்தையில் வந்து அருள்மையா சிவனே சிவனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதற்காக தவம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? பார்வதி அதெல்லாம் விட்டு வா போ. இல்லை ஆண்டவா, அவங்க எதற்காக தவம் இருக்காங்கன்னு சொன்னா தான் நான் வருவேன். சுவாமி பார்வதி என்ன நாகலோகத்தை ஆட்சி செய் நல்லா இருக்கு. நாகலோகத்தை ஆட்சி செய்யும். சரி, இதுதான் நாகராஜன். ஓ, அதுதான் நாகராஜன். அடுத்த பாட்டுக்கு வேணாலும் தூக்கி கூட்டிட்டு போனோம். அப்படித்தான் போல. சரி, ஒரு டிவியை வச்சு கூட்டிட்டு போயிடணும். நல்லா இருக்கு. இந்த நாகலோகத்தை ஆட்சி செய்யும் இதுதான் நாகராஜன். ஓ, இவர்தான் நாகராஜன். இதுதான் நாகக்கண்ணி ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். அதான் நாகராஜன் நாகக்கண்ணி ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறாங்க. ஆண்டவா, ஒரு பிள்ளைக்காக தானே தவம் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை வரம் கொடுத்தாலே என்ன மோட்சமா வந்து விட போகிறது. சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டேன் தாயினீகம் வளரினாலேனோ வேப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரி தாளேனோ உலகம் யாரும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் கவல தீர்க்க வேண்டாமா கண் வளர் தாயி சந்தன மல்லிகையில் தோழி கட்டி தாயே நீ கண்களறி தாளேனோ பாம்பே தலையில நாம் வேப்பிலையே மஞ்சுள்ள ஆண்டா கண்வளர ஆறினரோ பாடுமுள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே என்னவோ கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணில தாயி மரமாயி நான் இன்று கொடுத்து வந்தேன் பாதம் திருப்பாதம் அது எடுத்து வந்தேன் சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டேன் தாயே நீ கண்வளரி தாளேனோ ஒரு வாய் சோறுனக்கு ஊட்டிவிட்ட வேளையில உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையில ஒன்றிருந்து சிந்தனடி அத நான் ருசி பார்த்தேன் மோதம் இங்க வந்த நடி தாயே இனி நீயே நெஞ்சில் தங்கிவிட்டே சந்தன மல்லிகையில் தோழி கட்டி போட்டேன் தாயே நீ கண்வளரி தாளேனோ. அப்ப இந்த ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனை இழைத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறா? ஐயா ஆண்டவா, ஒரு பிள்ளைக்காக தானே இவங்க ரெண்டு பேரும் தவம் இருக்கிறார்கள். அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? கல்லாயா கொடுத்தா இல்லையா ஒரே ஒரு குழந்தை வரும் அப்படின்னு இந்த பார்வதி அம்மா. ஏன்னா பெண்ணா பிறந்தவங்க கொஞ்சம் இறங்கின மனசு இருக்கும். ஆமா, ஏற்கனவே பெண்ணா பிறந்தவங்களுக்கு ரொம்ப பஞ்சு மாதிரி மனசு. யார பார்த்தாலும் இறங்கிருவா. அந்த பார்வதி அம்மாளுக்கு இறங்கின மனசு. உங்க மனசுல ரொம்ப இறங்கின மனசு யாருக்கு? பார்வதி அம்மா மனசு. சரி, நீ சொல்லிட்டாதான் இங்க மழை வந்துரும். உங்க அக்கா வாழது உங்களுக்கு பொறுக்காது, நீங்க வாழறது உங்க அம்மாக்கு பொறுக்காதுன்னு இருக்கீங்களே. ஒரு பக்கம் தண்ணிக்கு ஒரு பக்கம் கரைக்கலாம் இல்லையே. நம்ம அப்படி கிடையாதுல்ல. யோக்கியா வரான் செம்பெடுத்துள்ள இந்த கதை நம்ம கரெக்ட் பண்ண போனா அவ பிடிச்சிட்டானே அப்படின்னு உங்களுக்கு பொறாம இருக்காது. வேற வழி இல்ல, என்ன செய்ய? அடிச்சா முட்டை நம்மளுக்கு வைக்காத அவனுக்கு வைக்கட்டும். அப்ப இந்த பார்வதி அம்மா கேக்குறா, பிள்ளை வரம் கொடுத்தா என்னன்னு கேட்கும் போது சிவபெருமான் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? உதாரணத்துக்கு உனக்கும் 27 மனைவிக்கும் பிள்ளை வரம் கொடுக்கன்னு வச்சுக்க. சும்மா பிள்ளை வரத்தை கொடுக்க மாட்டாங்க. நீ போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்ச, என்ன புண்ணியம் செஞ்ச, அந்த கணக்கை பார்த்து தான் பிள்ளை வரமே கொடுப்பாங்களாம். அப்போ கல்யாணமே நடக்காது. அப்போ உனக்கு கல்யாணமே கஷ்டம் தானா? அப்ப இந்த நாகராஜனுக்கு நாகக்கணிக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன தான் செய்யணும்? அவங்களுடைய ஏட்ட எடுத்து பார்க்கணும். அவங்க ஏட்ல எது தவறு எதுவும் செய்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். தவறு இல்ல, பாவம். பாவம். அப்ப இந்த நாகராஜ ஏட்ட பார்க்கணும்னா சரி, எல்லாருடைய தலையெழுத்து யாருகிட்ட இருக்கு? சீராக கணக்கு எழுதுபவர் சித்திரபுத்திரன் நயினாரு. நம்ம மாமியா புருஷன் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சரி அந்த கணக்கு யாருகிட்ட இருக்கும்? சித்திரபுத்திரன் நயினார்கிட்ட. சித்திரபுத்திரன் நயினார்கிட்ட இருக்கும். சரி, நம்ம இங்க மறைவா செய்யலாம், கோயில் உடைக்கு கோட்டை அடிக்கலாம், காம்பவுண்ட் கங்குடி கட்டப்பீடி அடிக்கலாம். நம்ம எந்த தவறு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் நினைக்கலாம். சரி, நாளைக்கு தானே இன்னைக்கு ஒரு நாள் தானே தப்பு போடுறோம், நம்மள யாரு பார்க்க போறா, நம்ம தான் நாலு சோத்துக்கு அங்க இருக்கோம்னு நினைக்கலாம். ஆனா நம்மளோட தலையெழுத்து பூரா மேல எழுதிக்கிட்டே இருப்பான். இந்த எழுதுனைக்கு ஏத்த மாதிரி கணக்குக்கு பதில் சொல்லுவான் பாரு. சித்திரபுத்திர கணக்கு வந்து தப்பாது. என்ன பாவம் செஞ்சாலும் சரி புண்ணியம் செஞ்சாலும் சரி அவர்கிட்ட இருக்கும். இருக்கும்ல. இந்த நாகராஜனுக்கு பிள்ளைவரை இருக்கா இல்லையான்னு அவரை பார்த்தா தெரிஞ்சு. சரி, சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து இந்த நாகராஜன் ஏட்ட எடுத்து பார்க்கும்போது ஏட்ல என்ன இருக்கு பாரு மக்கா. நாகராஜன்
மன்னனுக்கே நாகராஜ மன்னன் இருக்காரு. 7 தலைமுறைக்கு எந்த பிள்ளை இல்ல. கொடுமையை பாரு. இந்த ஜென்மம் இல்ல, அடுத்த ஜென்மம் இல்ல, எத்தனை 7 தலைமுறைக்கும் ஏந்த பிள்ளை கிடையாது. சரி, இந்த நாகரி என்ன பண்ண ஒரு பெண் தானே, அவளுக்கு பிள்ளை வர இருக்கா இல்லையான்னு பாப்போம். பெண் தானே சாப்பிட்டா இருப்பான்னு நினைச்சியா? முதல்ல பிள்ளை வர இருக்கா இல்லையான்னு பாப்போம். என்று பார்க்கும்போது கண்ணி பெண்ணாளுக்கும் பெண்ணாளுக்கும் 7 தலைமுறைக்கும் ஏந்தும் பிள்ளை கிடையாதையா கிடையாதையா. மாறி 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 பிறந்திட்டாளோ 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 மணக்க வளையாது வீராதியா. மாறி 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 பிறந்திட்டாளோ நாகராஜனுக்கு பிள்ளை இல்ல, நாகக்கண்ணிக்கும் பிள்ளை இல்லன்னு இருக்கு. வாட் இஸ் ப்ராப்ளம்? ஏன் தெரியுமா? என்னக்கா? பாவம் செஞ்சிருக்கா, அப்புறம் பிள்ளை இருக்கும். சண்டால பாவத்தி பாவம் செய்திருக்கிறாங்களா? நாகராஜன் என்ன பாவம் செஞ்சாருன்னா, என்ன பாவம்? இந்த காலத்துல தலை மனிதர்கள் போலவும் உடம்பு நாகத்தின் போலவும் பிறந்திருக்கிறார். பாம்பும் மனிதனும் சேர்ந்த கலவையோட இருக்கிறார்கள். நாகராஜன் போன ஒரு ஜென்மத்தில சரி வேட்டக்காரனா பிறந்திருக்காரு. ஓ, நம்ம கூட்டாளி வேட்டக்காரன். இந்த காட்டுக்கு நாயை பத்திட்டு போவோம்ல, இந்த நாகராஜன் என்ன செஞ்சாருன்னு கேளு. என்ன செஞ்சா? இதே போல வேட்டக்காரனா பிறந்தவன். என்ன போல வேட்டக்காரனா பிறந்தவன் என்ன போல சொல்றீங்க? அணில் பிள்ளை, சரி கீரி பிள்ளை, சண்டால புலி, மான், மான் வேதுக்குள்ள இந்த சூழ் மான் எல்லாத்தையும் சுட்டு சாப்பிட்டுருக்கா, அதனால பிள்ளை இல்ல. வா, இதுவரையே கொடுமை. நமக்கெல்லாம் அணில்னா என்னன்னே தெரியாதா? அது தெரியாது. அணில பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் நாயை பத்தி அதை பத்தி இதை பத்தி என்ன அது சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு அணிலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த கணக்கு உள்ள இருக்கும், உள்ள இருக்கும், எழுதிருப்பான் அன்னைக்கு. சரி, நீ சொல்லலாம் தெரியல. இந்த நாகராஜன் வேடுவனாய் பிறந்த அணில் பிள்ளை கீரி பிள்ளைன்னு பிள்ளைய சுட்டு சாப்பிட்டு இருக்கான். ஏன் சண்டால பாதகத்தி அதுதான் குழந்தை இல்ல. அதனாலதான் இப்பிறப்புல எனக்கு பிள்ளை இல்ல. சரியா போச்சு. அதனால போன ஜென்மத்துல எதுவும் பாவம் செய்யப்படாது. நம்மளாம் பாவம்னே என்னன்னே தெரியாது. இந்த நாகராஜன் இந்த பாவம் செஞ்சிருக்கு. சரி, இந்த நாகக்கண்ணி சும்மா இருக்கு. அவன் நாகக்கண்ணி பெண்ணானவள் என்ன செய்திருக்கா? என்ன செஞ்சா? என்ன செய்திருக்கா? நாகக்கண்ணி பெண்ணானவள் அவன் போன ஒரு ஜென்மத்திலே மருத்துவமாய் நான் பிறந்து 8 பிள்ளைகளை இட்டம் போட்டு கருவறுத்தான். கழித்த காரணத்தான் கை குழந்தை இந்த நாகக்கண்ணி இருக்கிறாளே, நாகக்கண்ணி போன ஒரு ஜென்மத்தில எப்படி பிறந்தா தெரியுமா? பிறந்திருக்கிறா மருத்துவ குலப்பெண். ஓ, மருத்துவ குல பெண். இந்த காலத்துல நம்ம நர்ஸ் டாக்டர்னு சொல்றதுதான் போன ஜென்மத்துல மருத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல படிச்சு பட்டவங்கன்னா, அந்த காலத்துல படிக்காம பட்டவங்க, படிக்காமனு சொன்னா ஒரு தெருவுக்கு 4 ஆட்சி மாதிரி இருப்பாங்க, 4 கிழவி பாட்டிமார்கள் இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு வாந்தி எடுத்தோன்னு வச்சுக்க, அவகிட்ட கொண்டு போய் கை கொடுக்கணும். பச்சை மாத்திரை தருவாளோ? இல்லையா, எம்மா நீ அம்மாவாக போற, வீட்டுக்காரன் அப்பாவாக போறான். அதுதான் தப்பு. என் ஹஸ்பண்ட் புருஷனாக போறான், என் ஹஸ்பண்ட் அப்பாவாக போறான்னு சொல்லுங்க, வீட்டுக்காரன்னு சொல்லாதீங்க. சரி, வீட்டுக்காரங்க கிடையாது, சரி உன் ஹஸ்பண்ட் அப்பாவாக போறாமா அப்படின்னு சொல்லி உனக்கு இந்த மாசத்துல இந்த நேரத்துல இந்த கிழமையில உனக்கு பெட்ட பிள்ளை பிறக்கும். வார வைகாசி மாசம் 3ஆம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு உனக்கு பொட்ட பிள்ளை பிறக்கும்னு சொன்னானா? இல்லன்னா தப்புனா பொட்ட பிள்ளை பன்னிக்குட்டியா பிறக்கும், கணக்கு தப்பாது. அவ கை பிடிச்சு சொன்னான்னு சொன்னா சொன்னது சொன்ன மாதிரி மருத்துவ பெண்கள் இப்படி சொன்னாங்கன்னா சொன்ன வாக்கு தப்பாது, தப்பவே தப்பாது. அப்பேற்பட்ட மருத்துவ குல பெண்ணாக பிறந்திருக்கா இந்த நாகக்கண்ணி போன ஜென்மத்துல. அவன் நினைச்சா 4 பேருக்கு பிரசவம் பார்த்திருக்கலாம். 4 பேருக்கு பிரசவம் பார்த்திருக்கலாம், 4 பேருக்கு தலைவலி ஆக்கியிருக்கலாம், வயிற்று வலியை குணப்படுத்திருக்கலாம். தலைவலி ஆக்க கூடாது, தலைவலிக்கு மருந்து கொடுக்கலாம், தலைவலியை ஆத்திருக்கலாம். சரி, காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கலாம், கொடுக்கலாம். கர்ப்பமா இருக்கவள கருவை கலைச்சிருக்கா, கரு கழிக்கலாமா? சண்டால பாதகத்தி கரு கலைக்கலாமா? கரு கலைக்கலாமா? கருவை கழிக்க கூடாது. அம்மா இருக்கிறாளே, கருவை கழிக்க கூடாது. கருவிலையா? கரு அம்மா இருக்கலாரே ஒரு அறை, அதுதான் கருவறை. 1000 கருவறை ஒண்ணு, ஒரு தாயின் கருப்பையும் ஒண்ணு. அடேங்கப்பா, அப்பேற்பட்ட இந்த கருவை கலைத்த காரணத்தால நாகக்கண்ணிக்கு கை குழந்தை கிடையாது.
கிடையாது கை குழந்தை கிடையாது. இந்த பார்வதிக்கு மனசு கேட்கல. ஆண்டவா போன ஜென்மத்துல தானே 2 பேரும் பாவம் செஞ்சாங்க. இந்த ஜென்மத்துல இவர்கள் 2 பேர்களுக்கும் இவரம் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இவரம் கொடுக்கலன்னா கொடுக்க வேண்டும். நாள வர மாட்டேன், வரவும் மாட்டேன், கொட்டியும் பொறிக்க மாட்டேன், உமா என்று சொல்ல மாட்டேன், ஆக்கி அடிக்க மாட்டேன், ஆக்கி அடிக்க மாட்டேன், உங்களை ஆளம் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கி அடிக்க மாட்டேன், ஆண்டவனே பகவானே ராணி சொல்லி வார்த்தை கேளோ. 8 கலசத்தை உன் மனைவி கையில கொடு. கல்யாணமே முடியலைங்க. மனைவி யாரு இருக்கா? உனக்கு இல்லப்பா. நாகராஜன் அப்படியே சொல்லிட்டேன். உன் குடம் தெரிஞ்ச ஒருத்தி வாக்கப்பட மாட்டேன். காசிக்கு போய் கர்மத்தை தீர்த்து வர்றேன். யாரு? நீதான் 27 பொண்டாட்டி கேட்டவன் காசிக்கு வர போவியா நீ? ஆமா பின்ன. ஆமா சரி. இந்த மாதிரி ஒரு சிங்க குட்டி வேணும்னா நீ 27 கல்யாணம் முடிச்சாதான் நீ சிங்க குட்டியோ தங்க குட்டியோ ஒன்ன மாதிரி சிங்க குட்டினாலும் பரவாயில்ல, எங்க மாதிரி தங்க குட்டினாலும் பரவாயில்ல. கண்டிப்பா. எப்பா என் நாகராஜா இந்த 8 கலசத்தை உன் மனைவி கையில கொடு. நாகக்கண்ணி கையில கொடுக்கணும். நாகக்கண்ணி கையில கொடுக்கணும். 40 நாள் அடகாக்கணும் 8 கலசத்தை. 41 நாளைக்கு நீ ஒரு பிள்ளைக்கு தான் தவம் இருந்த. உனக்கு 8 பிள்ளை தாரே. ஐயோ ஆண்டவா, வாவ் பியூட்டிஃபுல். 8 என்ன பிள்ளைன்னு கேளு முன்னே. என்ன பிள்ளைமா? 8 போட்ட பிள்ளை. ஏ சிரிப்பா. அவன் சந்தோஷத்துல ஆத்துக்கு உடக்கு அள்ளிக்கிட்டு போகுது. வாய் அடைச்சு போய் நிக்கா. ஏன்னா ஒரு பிள்ளை இல்லாம 12 வருஷம் தவம் இருந்து அவனுக்கு 8 பெண் குழந்தைகளுங்கும் போது அப்ப மனதளவுல சந்தோஷம். சந்தோஷம் அப்பேற்பட்ட சந்தோஷம். என்ன நீ கட்டி கொடுக்க முடியும்? அந்த காலத்துல சொல்லும் போதுக்கு 5 பெண்ணுனா அரசனும் ஆண்டி ஆயிடுவான். அண்ணே 5 பெண்ணுனா அரசனும் ஆண்டி ஆயிடுவான். எதுக்கு 5 பிள்ளை பெத்து கட்டி கொடுக்க சங்கடமா இருக்கு? 5 பேருக்கு ஒரு தவப்ப இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. 5 பேரை கட்டி கொடுக்கணும். இவன்ட்ட கடை வாங்கி இவன்ட்ட கட்டி கொடுக்கணும், இவள கடை வாங்கி அங்க கட்டி கொடுக்கணும், அவளை கடை வாங்கி இங்க கட்டி கொடுக்கணும். 5 பிள்ளை பெத்தவனே அந்த சங்கடப்பட்டு இருக்கான். அப்போ 5 பேரை பெத்தோட திருவோடு தான் எடுக்க வேண்டி இருக்கும் பாத்துக்கோ. 8 கலசத்தை நாகக்கண்ணி கையில கொடு. 41 நாள் 8 பிள்ளை தாரே நின்று. ஆமா ஐயா. பார்வதி 8 கலசத்தை நாகராஜன் கையில கொடுத்தா. நாகராஜன் கையில கொடுக்க. இந்த 8 கலசத்தை நாகராஜன் கையில் கொடுக்க. நாகராஜன் கையில் கொடுக்க. அப்ப அந்த பார்வதி அம்மாட்ட இருந்து 8 கலசத்தை வாங்கின உடனே நாகராஜனுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம். சந்தோஷம் அப்பேற்பட்ட சந்தோஷங்க. பிள்ளை இல்லாத வாசலுக்கு 8 பிள்ளை கிடைக்க போகுது. 8 குழந்தை கிடைக்க போகுதுல்ல. ஆமா சந்தோஷம் இல்ல. சரி 8 கலசத்தை வாங்கி கொண்டு 8 நல்ல கலசங்களை வாங்கி கொண்டு எங்கே வருகிறார் தெரியுமா? எங்குமா வருகின்றார்? பெண்ணே நாகக்கண்ணி நாகக்கண்ணி எடி நாகே நாகே கூட போய் பாத்தல நானே மறந்துட்டே இருக்கேன். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். நீங்க ரெண்டா கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? இல்லங்க, நமக்கு பிள்ளை வர கொடுத்துட்டாரு அந்த கடவுள். அப்படி 8 கலசம் நீ 40 நாள் அடகாக்கணும். 41 நாளையில நமக்கு 8 பிள்ளை கிடைக்க மாடி. அப்ப 8 என்ன குழந்தைகள்? பிள்ளையோட கவலையது எல்லாம் தீர்த்துடம்மா தீர்த்துடம்மா. மைந்தனோட கவலையது பிள்ளையோட கவலை பெருங்கவலை எல்லாம் தீர்ந்ததம்மா தீர்ந்ததம்மா. மைந்தனோட கவலை மனக்கவலை எல்லாம் தீர்ந்தது என்று நாகக்கண்ணி கையில கொடுக்க. நாகக்கண்ணி 40 நாள் அடைகாத்தா. 41 நாள் செவ்வாய்க்கிழமை பிறக்க போது 8 கலசமும் அப்படி இருக்கு. அப்பா 8 கலசமும் அப்படி இருக்குதா? கடவுள் கொடுத்தவரும் பொய்யான நாகக்கண்ணி மனதில் நினைக்கிறா. கடவுள் கொடுத்தவரும் ஒருபோதும் பொய்யாதவல்லவா? வலதுகை பெருவலிடத்து நாகக்கண்ணி மயல் கொள்வதோட தளத்தை விட்டவளை நடந்த நாகக்கண்ணி பெண்ணானவள் உருளுதையா பெறலுடையா உருளு பெறலது நல்ல செவ்வாய் என்று
கர்வத்தோட இருக்கிறாரு